தினமும் இப்ப மட்டும் இவன் வாய்க்கிழியே பேசுறான்ல. சேனலை முத்து இந்த வீட்டை சப்ஸ்கிரைப் செய்து மீட்கிறதுக்கு வீடியோவை 38 லட்சம் லைக் ரெடி பண்ணால. செய்யுங்கள். அப்ப இவன் அறிவு எங்க போச்சு? அப்ப பேசாம கடையில தானே உட்கார்ந்திருந்தான். பெரிய பிசினஸ் மேனா? அப்ப எங்கடா போச்சு உன் பிசினஸ் புத்தி எல்லாம்? நீங்களும் அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டே ரவி, உர்ரா, இது வழக்கம் தானே. அம்மா இவன் எது பண்ணாலும் அதை நம்புவாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்ல. அதை இவனுக்கு சாதகமா எடுத்துக்கிறான். மனோஜ், நான் படிக்காதவன் தான், நீ படிச்சவன் தான். 2 பேரும் வெளில போவோம். யாருக்கு மதிப்பு அதிகமா இருக்குன்னு பாப்போமா? ஏய், என்ன எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் ஏதாவது பண்ணா உங்களுக்கெல்லாம் பொறுக்காதே. மன்னிச்சிருங்க அத்தை, நீங்க என்ன ஏதேதோ சொல்லிருக்கீங்க, எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை எதிர்த்து பேசவே இல்ல. ஆனா அவர் என் புருஷனை ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அதை கேட்டுட்டுலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. டேய் மனோஜ், இவங்கள பத்தி நாம எதுக்குடா பேசிட்டு இருக்கணும்? இப்பதான் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. நான் முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற? முதல்ல அந்த பார்லர்காரிக்கு போன் பண்ணி நாளைக்கே வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போன்னு சொல்லு. சரிம்மா. ம், வாடா உள்ள போலாம். என்னடா திடீர்னு இவன் பணத்தோட வந்து நிக்கிறான்? அம்மாக்கு இவன் மேல இருக்கிற பாசம் கண்ணை மறைக்குது. பின்னாடி ஏதாவது வில்லங்க வரும்போது அவனை பத்தி அம்மாக்கு தெரியும். இப்ப அவர் பணத்தை ரெடி பண்ணிட்டாரே, அப்ப ரோஹிணி கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவாரா? கண்டிப்பா அத்தை அதுல முழு மூச்சா இருப்பாங்க. ரோஹிணியும் சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டான்ல. அப்ப ரோஹிணி சாப்டர் இதோட முடிய போகுதா? இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ ஹலோ ரோகிணி. சொல்லு மனோஜ், எதுக்கு கால் பண்ணிருக்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். என்ன நல்ல விஷயம்? நீ கேட்ட 5 லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, நீ காலையில வீட்டுக்கு வந்துரு, நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடு. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காத. நீ வந்தனா பணத்தை வாங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஹலோ ஹலோ ரோகிணி. ரோகிணி, நான் பேசுறது கேக்குதா? ம். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதுல? புரிஞ்சுது மனோஜ். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. என்ன? சைன் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்ற, அப்ப நீனா? நீ என்ன கேக்குற எனக்கு புரியல. நிஜமாவே புரியலையா மனோஜ்? இல்ல, புரியறதுக்கு என்ன இருக்கு? அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றல்ல? நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். நீ இனிமே எனக்காக வெயிட் பண்ண வேணாம். நீ நினைச்ச மாதிரி பணம் கிடைச்சிடும். நாளைக்கு காலைல வீட்டுக்கு வந்துரு, சரியா? வச்சிடுற. மனோஜ் 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 மனோஜ். கல்யாணி, என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? ஏய் சொல்லடி, என்ன ஆச்சு? கல்யாணி, ஒண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே விடுமா. ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு அழுவுற? மாப்பிள்ள போன் பண்ணாரா? இனிமே அந்த உரிமை இல்லம்மா. என்னடி சொல்ற? அவரு பணத்தை ரெடி பண்ணிட்டாராம். காலையில வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போட்டு கொடுக்க சொல்லிருக்கோம். என்னடி இது?
அப்ப பணத்தை கொடுத்து உன்னை வெட்டி விடுறதாவே முடிவு பண்ணிட்டாங்களா? நீ ஏதோ அவரை சமாளிக்கிறதுக்காக பணத்தை கேட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நிஜமாவே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறாங்களா? அப்போ அப்போ நீ நாளைக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுக்க போறியா? அப்போ நிரந்தரமா நீங்க பிரியதாம போறீங்களா? மாப்பிள்ளை உன்னால மறக்க முடியுமா கல்யாணி? நான் தேடிக்கிட்ட லைஃப் என்னால காப்பாத்திக்க முடியலம்மா. என்ன மீனா நீ இவ்வளவு லேட்டா வர்ற? வேலை முடிஞ்சா சீக்கிரம் வந்து படுக்க வேண்டியதானே? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வேண்டாமா? உங்களுக்கு என்ன, சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்து படுத்துருவீங்க, நான் தானே மத்த எல்லா வேலையும் பார்க்கணும். ஓ ஆமால, எல்லாரும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு அவ்வளவு வேலை இருக்கும். கஷ்டம்தான், என்ன மன்னிச்சிரு. தெரியாம சொல்லு. ஏங்க, என்ன கூப்பிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, பரவாயில்ல விடுங்க. அப்புறம் நீ ஏதாவது ஸ்வீட் ஈட் பண்ணிருக்கியா? எதுக்கு? அதான் நாளைக்கு பார்லர் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட போகுதுல்ல, அதை கொண்டாடுற விதத்துல அம்மா உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்வீட் பண்ண சொல்லிருப்பாங்களே, அதான் கேட்டேன். அத்தை சொன்னா நான் செய்வேன் தான். ஆனா ரோஹிணி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதுக்காக அத்தை ஸ்வீட் செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன்? பின்ன என்னங்க, அது என்ன கொண்டாடுற விஷயமா? பாவங்க ரோஹிணி. என்ன பாவம்? அது நம்ம குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திருக்குது. ஆமாங்க, அது தப்புதான். உங்களுக்கு சில பேரை சில காரணங்களுக்காக பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களை சில காரணங்களுக்காக பிடிக்காது. அது என்னமோ உண்மைதான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு கரெக்டா இருக்கும், அது மத்தவங்களுக்கு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தானே? ஆமாங்க, எனக்கு கூட ரோஹிணிக்கும் உங்க அண்ணனுக்கும் டைவர்ஸ் ஆக போறத நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. குடும்ப வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த பந்தம். அதுல ஒருத்தவங்க பிரிஞ்சு போறது எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை பண்ணி பல போராட்டங்களுக்கு பின்னாடி இந்த டைவர்ஸ் கிடைக்குது. ஒரு வகையில நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம். ஆனா ரோஹிணியோட சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வருவாங்க? அம்மாவையும் கிருஷியும் அவ தனியா எப்படிங்க பாத்துக்க போறா? இதெல்லாம் யோசிக்காம டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லிருக்க போது அது. அதெல்லாம் சரிதான். ஆனா புருஷனை பிரியறது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வாழ்க்கை பிரியாம பாத்துக்கணுங்க. ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமா தானே வாழணும். அது நடக்காம போனா அந்த குடும்பத்துக்கும் தானே கெட்ட பேரு. அதுவும் நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மீனா, உனக்கு இலகின மனசு, அநியாயத்துக்கு நல்ல வேற. அதனாலதான் நீ எல்லார பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனா பார்லர் அம்மா அந்த மாதிரி யோசிக்கலையே. அம்மாவை ஏமாத்துச்சு, அப்பாவை ஏமாத்துச்சு, மனோஜை ஏமாத்துச்சு, நம்ம குடும்பத்துக்கே தண்ணி காட்டிருக்குது. எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம். இதெல்லாம் பண்ணா முடிவு இப்படிதான் வரும். அவ மேல தப்பில்லைன்னா நான் சொல்ல மாட்டேங்க. இருந்தாலும் தனியா அவ இவ்ளோ நாளும் உங்க அண்ணன் கூட சேரணும்னு போராடிட்டு இருந்தா. அது எதையுமே நேர்வழியில பண்ணலையே மீனா. அது செஞ்ச வேலையெல்லாம் நினைச்சு அப்பா எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாரு. அவர் அதை பத்திலாம் வெளில சொல்லாம இருக்கிறாரு. ஆனா கண்டிப்பா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு. எல்லாத்தையும் காரணம் தானே. அது பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கரெக்ட் தான். என்ன பண்றது? தப்பான பாதையில போனா தப்பான இடத்துக்கு தானே போய் சேருவோம். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தாங்க, நான் எதுவும் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ரோஹிணி நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அன்னைக்கு அவ ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து இத பத்தி சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க அம்மாக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களையும் அவதான் பாத்துக்கணும். கிருஷ்ண ரொம்ப சின்ன பையன், அவனோட எதிர்காலத்தையும் பாக்கணும். இதெல்லாம் எப்படி அவ தனியா பண்ண போறான்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இனிமேலாவது அவ எந்த தப்பும் பண்ணாம இருக்கணும். கிருஷ்ண பத்தி நீ கூட இவ்வளவு கவலைப்படுற. ஆனா பார்லருமா அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. கிருஷ்ண பத்தி துளி அளவு கவலைப்பட்டிருந்தா அது நேர்மையா நியாயமா இருந்திருக்கும்ல. எல்லா உண்மையும் மறைச்சு எதுக்கு எடுத்தாலும் பொய் சொன்னதுனால தானே இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. அது என்னமோ உண்மைதாங்க. பொய் மேல கட்டின வாழ்க்கை என்னைக்குமே நீடிக்காது, அது சரிஞ்சுதான் போகும். கரெக்டா சொன்ன பத்தியா நீயே. இனிமே பார்லருமா மனோஜ் வாழ்க்கையில இருக்க போறதில்ல, அது உறுதியாயிடுச்சு. ஆனா எனக்கு வேற ஒரு சந்தேகம் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னங்க? இந்த மனோஜுக்கு எப்படி ஒரே நாள்ல 5 லட்ச ரூபா பணம் கிடைச்சது? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னன்னு தெரியல. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். எதுக்கு இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்? அவர் பணத்தை ரெடி பண்ணிட்டாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான்.
அத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அத பாக்கலாம். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம நிம்மதிதாங்க போகும். ஆ, வர வர ஒரே தத்துவமா சொல்லிட்டு இருக்கிற மீனா. விட்டா மீனாவின் தத்துவங்கள்னு ஒரு புக்கே போடலாம் போலயே. உங்கள வரும்போது கைய வீசிட்டு வர, தண்ணி கொண்டு வந்து வைக்கணும்னு தெரியாதா? நைட்டு தாகம் எடுத்தா என்ன பண்ணுவ? தாக எடுத்தா கிச்சன்ல போய் குடிப்பேன். இதுல என்ன இருக்கு? நான் மறந்துட்டேன், நீ எடுத்துட்டு வந்துட்ட, அவ்வளவுதானே. ஒரு வேலைய ஒழுங்கா செய்யறது இல்ல. கேட்டா கோவம் மட்டும் வரும். என்ன யோசிக்கிற? மனோஜுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. நாளைக்கு ரோஹிணி வந்து சைன் பண்ணிட்டா அம்மா அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துல மனோஜுக்கு வேற கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. ஆமா ஆமா, டிவோர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே 2-3 இடத்துல பொண்ணு பாத்துட்டாங்க. ஸ்வேதா சிஸ்டர் ஆயிட்டா. அப்புறம் அந்த அமெரிக்கா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? என்ன? மனோஜ் முதல்ல லிவிங் டுகெதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்தான். ம், அப்புறம் ரோஹிணி கூட மேரேஜ். இப்ப புதுசா இன்னொரு பொண்ணு. மனோஜுக்கு லக்கு தான்ல. ம். ஸ்ருதி எதுக்கு அடிக்கிற? வேணா நீயும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உங்க அம்மா ரெடியா இருக்காங்களே. எவளாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு போவா, தான் பசங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. மனோஜுக்கு பண்ணுவாங்க, உனக்கும் பண்ணுவாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முத்துக்கு முதல் கல்யாணம் பண்ணி வச்சதே உங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய அதிர்ச்சி தான். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் சும்மா சொன்னேன். ஒன்னும் தேவையில்ல. உனக்கு தான் உங்க அண்ணன் மாதிரி நிறைய பொண்ணும் கூட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சுல, போடா. விளையாட்டுக்கு சொன்னேன்டி. உன்னை விட்டு நான் ஏன் வேற ஒரு பொண்ணு கூட போறேன்? அப்படி போகணும்னா நீத்துன்னு ஒருத்தி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. ஓ, இப்போ உனக்கு அவ ஞாபகம் வந்துருச்சுல? இல்ல பேச்சுக்கு சொன்ன. அவ பக்கமே நான் திரும்பி பாக்கல. என் கண்ணுக்கு எப்பவுமே என் ஒய்ஃப் மட்டும்தான் தெரியவா. உன்ன மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட்டை விட்டுட்டு நான் எதுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறேன்? இப்படி எல்லாம் பேசினா ஈனு பல்ல கட்டிட்டு வந்துருவேனா? போடா. சாரி ஸ்ருதி, சும்மா தானே சொன்ன. இதே மாதிரி நானும் சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு தெரியாம சொல்லிட்டேன். அதுக்குன்னு வார்த்தையை விடாத. நீ ஒரு விஷயத்த சொன்னா சீரியஸா செஞ்சிருவ. அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப வாய் பேசுற. என்கிட்டே வா. உன்ன கால் பண்றா? சொல்லு விஜயா. பார்வதி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு. எதுக்கு? என்ன விசேஷம்? ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆமா, உன் பர்த்டே கூட இப்ப இல்லையே. என் பர்த்டே கொண்டாடுறது இப்ப ரொம்ப முக்கியமா? அதெல்லாம் இல்ல. நீ கரெக்டா 10 மணிக்கு இங்க வந்துரு. நீ தான் முக்கியமா இங்க இருக்கணும். விஜயா, என்ன விஷயம்? முதல்ல அத சொல்லு. எங்க வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதான் என்ன விசேஷம்னு கேக்குறேன். அந்த ரோகிணி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டா. அவளுக்காக மனோஜ் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டான். அந்த பணத்தை கொடுத்துட்டா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. சரி, அதுக்கு ஏன் நான் வரணும்? பணம் கொடுக்க போறது நீங்க, சைன் பண்ணி கொடுக்க போறது அவ. இதுக்கு நடுவுல எனக்கு என்ன வேலை? நீ இல்லாம எப்படி பார்வதி? நம்ம வீட்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நீயும் இருக்கேல்ல. அதனால நீயும் வந்துரு. அதுவும் இல்லாம ரோகிணி உனக்கு நல்லா தெரிஞ்சவ தானே. சொல்லப்போனா ரோகிணி எனக்கு அறிமுகப்படுத்தினது நீதானே. அறிமுகப்படுத்தினது நான் தான். மருமகளாக்கிக்கிட்டது நீதானே. சரி சரி, அதையே சொல்லி காட்டிட்டு இருக்காத. நாளைக்கு ஒரு வழியா அவளை என் புள்ள வாழ்க்கையிலிருந்து துரத்த போறேன். அத நீ பார்க்கணும், சந்தோஷப்படணும். சரியா? என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ என்ன சந்தோஷப்படுற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்க? இல்லையா பின்ன? இத்தனை வருஷமா என் குடும்பத்தை பிடிச்ச தொல்லை இப்ப ஒழிய போகுது. இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இல்ல விஜயா, நீ ரொம்ப தப்பு பண்ற. ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சுட்டு அத விசேஷமா கொண்டாடுறது ரொம்ப தப்பு. நான் வரமாட்டேன். என்ன பேசுற பார்வதி? வந்தவ ஒழுங்கா இருந்திருந்தானா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? தோ இந்த பூ கட்டுறவ கூட தான் இங்க இருக்கிறா.
அவளையும் தான் எனக்கு பிடிக்காது. ஆனா அவ ஏதோ ஒழுங்கா இருக்கா, அதனால அவளை விட்டு வச்சிருக்க. அதே மாதிரி ஸ்ருதியும் இருக்கா, அவளும் ரவி கூட நல்லா வாழ்றா. இவங்களெல்லாம் நான் என்ன விரட்டிக்கிட்டா இருக்கேன்? மீனாவை உன்னால விரட்ட முடியாது. ஏன்னா அவளுக்கு முத்து சப்போர்ட்டா இருக்கான். முத்து மட்டும் சப்போர்ட்டா இல்லைன்னா நீ மீனாவை எப்பவோ விரட்டி இருப்ப. ம்? ஸ்ருதிய நீ ஏதாவது சொன்னா அவ உடனடியா உனக்கு பதிலடி கொடுப்பா. அவகிட்ட உன்னால பேசி ஜெயிக்க முடியாது. அதனால நீ ஸ்ருதி கிட்ட அமைதியா இருக்க. இதுல ஏமாந்தவ ரோஹிணி. அதான் நீ அவளை வீட்டை விட்டு அனுப்புற. என்னது? ரோகிணி ஏமாந்தவளா? எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா? அவளை போய் ஏமாந்தவன்னு சொல்ற? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவ உனக்கு ஃப்ரெண்டா? நான் அப்படியெல்லாம் பாக்கல விஜயா. என்ன இருந்தாலும் ரோஹிணி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தவ. ஏதோ அவ சூழ்நிலை சரியில்லை, தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவ பண்ணதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா என்னதான் இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாளா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்க பிரிய போறாங்க. அதை ஏதோ காதும் காது வச்ச மாதிரி முடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா. உனக்கு 3 பசங்க தான் இருக்காங்க, பொண்ணு இல்ல. இருந்திருந்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். உன்னை போய் வர சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வர வேண்டாம், போன வை. இவ ஒருத்தி, இவ பையனுக்கு ரோகிணி மாதிரி ஒருத்தி மருமகளா வந்து இவளை ஏமாத்தி இருந்தா அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, வக்கீல மட்டும் சொல்லிடுவோம். மேடம். சொல்லுங்க விஜயா, என்ன விஷயம்? ரோகிணி கேட்டிருந்த 5 லட்சம் ரூபாய மனோஜ் ரெடி பண்ணிட்டான். ஓ அப்படியா? சரி சொல்லுங்க. நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ரோகிணி கையெழுத்து போட வரேன்னு சொல்லியிருக்கா. அவகிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு அவ சைன் பண்ணி கொடுத்துருவா. நீங்க டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு ஒரேடியா அவளை தலை முழுகுறோம். நான் இதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? எனக்கு கோர்ட்ல ஹியரிங் வேற இருக்கு. நீங்க பேசாம என் ஆபீஸ்க்கு வந்துருங்களேன். இல்ல மேடம், அது கஷ்டம். அவ எங்க வீட்டுக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை செருப்பால அடிச்ச மாதிரி அவளை இந்த வீட்டை விட்டே அனுப்பணும். அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க வந்தா ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். சரி ஓகே, நான் வரேன். சரிங்க மேடம், நீங்க வரும்போது டைவர்ஸ்க்கு உண்டான எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஏதாவது விட்டு போச்சுன்னா அவளை மறுபடியும் புடிச்சு கையெழுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப சரிங்க மேடம், நான் வைக்கிறேன். சரி ஓகே. ஆமால, என்ன கேட்டா? அதுக்கு நான் எந்த பதிலுமே சொல்லல. எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டா. உண்மையிலே எல்லாமே முடிஞ்சுதா? உன்னை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு டைவர்ஸ் வேணும். உன் சந்தோஷம் தான் எனக்கு